இன்னும் அறிவரசின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. இவங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அறிவரசின்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் 1வது 2வதுக்கு சூப்பரான மிஸ். எப்படி பார்த்தீங்கன்னா இந்த சின்னாங்கனூருக்கு மட்டும் அப்படி ஒரு மிஸ் வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு ஒரு சூப்பர் மிஸ் வந்துடுறாங்க. அறிவரசியும் அவங்க உங்களுக்கு தெரியாது. அறிவரசி ஒருத்தங்க வந்து அங்கே ஓமூர் சைடில் இருந்து மேச்சேரிக்கிட்ட இருந்து வந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 1வது 2வது பிள்ளைங்கிட்டு நான் இங்கே ஹெச்எம்மா வந்தப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கிளாஸ்க்குள்ளே போய் நம்ம பார்த்தோம்னா பிள்ளைங்களோட ஒன்றா தான் உட்காந்துருப்பாங்க. அவங்க சேரில் உட்காந்து நான் ஒரு நாள் கூட பார்த்ததில்ல. பிள்ளைங்களோட ஒன்றாவே உட்காந்துருப்பாங்க. எங்கள் பிள்ளைங்கன்னு அவ்வளோ இதாக சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ ஜெயக்குடி மிஸ்ஸும் பார்த்தீங்கன்னா 1வது 2வதுக்கு தான் வந்தோடனே கிளாஸ் டீச்சர். இப்போ தான் 3 வருஷம் ஆகுது வந்து. ரொம்ப நாளாக இங்கே ஒரு போஸ்ட் காலியாகவே இருந்தது. அந்த போஸ்ட்டை வந்து நிரப்ப தான் இவங்க வந்தாங்க. வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் அவங்க அந்த 1வது 2வதுனா இப்போ இந்த வருஷம் ஆண்டு விழாவுக்கு கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணுங்கன்னு தான் சொன்னேன். அந்த 1வது 2வதையும் சூப்பராக இங்கிலீஷ், அதாவது இங்கிலீஷ் மெட்ரிகுலேஷன் மாதிரி அந்த பிள்ளைங்களை டான்ஸ் ஆட வச்சு எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு அந்த பிள்ளைங்களுக்கு அத்தனை பாட்டை சொல்லி கொடுத்து அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களோட ஒன்றாவே இருப்பாங்க. நம்ம ஏதாவது வேலை ஆஃபீஸ் ரூமில் வச்சோம்னா கூட டீச்சர் எங்கள் பிள்ளைங்களுக்கு வேறு ஆக்டிவிட்டி சொல்லி தரணும்பாங்க. நானே நினைப்பேன் 1வது 2வது தானே படிக்குது, ஒரு நாளைக்கு அந்த ஆக்டிவிட்டி தான் பண்ணாட்டி என்ன அப்படின்னு நினைப்பேன் நான். ஆனால் அவங்க வந்து பிள்ளைங்களுக்கு எழுத வைக்கணும் டீச்சர் பிள்ளைங்க நோட்டை திருத்தணும் டீச்சர், பிள்ளைங்களோட ஒர்க் புக் திருத்தணும் டீச்சர், அதாவது பெரிய 8th கிளாஸ் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அவங்க அதை சொல்லிட்டு இருப்பாங்க. நான் கூட மனசில் நினைப்பேன் 1வது 2வது தானே ஒரு நாளைக்கு நோட்டை திருத்தலைன்னா தான் என்ன ஆகி போயிடும், எதுங்க கம்முனுங்க டென்ஷன் ஆகுறீங்கம்மோ. ஆமாம் அது 1வது 2வது எல்லாம் நல்லா, அதாவது இப்போ செகண்ட் முடிச்சு இப்போ தேர்டு என் கிளாஸ், இப்போ நான் தேர்டில் வந்து இந்த வருஷம் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. நீங்களே நினைப்பீங்க படிக்கிற பிள்ளைங்க எல்லாமே ஒரே மாதிரி படித்தா என்ன ஆகுறது, அதனால எல்லாமே 5 விரலும் 5 மாதிரி தான் இருக்கும், ஒரு விரலும் ஒவ்வொரு மாதிரியே இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து சூப்பராக, அதாவது இங்கே ஸ்கூலில் வந்து ஒரு பொண்ணு வினோத் பார்த்துருப்பா அப்படி ஆண்டு விழாவில் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை இங்கிலீஷில் ஸ்பீச் பண்ணிச்சு பார்த்தியா கண்ணு. அப்படியே நாங்களும் ஆமாம் பெரிய சிபிஎஸ்சியில் படிக்கிற மாதிரி நல்லா பேசும், டேலண்டாக படிக்கிறது எல்லாம் தெளிவாக பேசும். அந்த அளவுக்கு அதெல்லாம் 1வது இங்கே வந்து தான் சேர்ந்தது. அந்த மாதிரி நல்லா சொல்லி கொடுப்பாங்க சரிங்களா. அவங்க வந்து நீங்கள் எல்லாம் கூப்பிட சொன்னதும் அவங்க கோயம்புத்தூரில் அவங்க பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு கூட இங்கே வரணும்னு சொல்லி வந்துட்டாங்க. அடுத்தது